ஸோ ஜாவா 5ல் வந்து என்ன பண்ணாங்கன்னா java.util.concurrentன்ற பேக்கேஜ் வந்தது. ஸோ அந்த பேக்கேஜில் த்ரெட் பூல்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த த்ரெட் பூலை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ரன்னபிள் ஆப்ஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டர் சர்வீஸு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் ஏபிஐன்னு இது பண்ணுறேன். ப்ராப்ளி நம்ம ஜாவா 8 பார்க்கணும். இது ஜாவா 7 இது ஜாவா 8 எக்ஸிக்யூட்டர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது பாருங்கள். இந்த த்ரெட் பூல் எக்ஸிக்யூட்டர், ஷெடியூல்டு த்ரெட் பூல் எக்ஸிக்யூட்டர், ஃபோர்க் ஜாயின் பூலு, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ். இந்த ஃபோர்க் ஜாயின் பூல் பற்றி நம்ம ஜாவா 8ல் படிப்போம். ஜாவா 8 செப்பரேட் சாப்டர் இருக்குது இல்லையா? ஸோ அதில் படிப்போம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் சர்வீஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளும் இருக்க போகுது. ஸோ டைரெக்டாக நான் எக்ஸாம்பிள் போயிடுறேன். ஸோ இதில் வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். அதில் தான் வந்து ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் கிளாஸில் தான் நம்மளுக்கு ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் இருக்குது. த்ரெட் பூல் க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ வந்து கேஷ்டு த்ரெட் பூல் அப்படின்னு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல்னால் த்ரெட் சைஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ எனக்கு 2 த்ரெட் வேணும், எனக்கு 10 த்ரெட் வேணும், 20 த்ரெட் வேணும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த 20 த்ரெட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ஒரு பூலில் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரன்னபிளை வந்து கொடுத்தீங்கன்னா, ரன்னபிள் ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி த்ரெட் ஃப்ரம் தி பூல் வில் பி டேக்கன் அண்ட் தட் த்ரெட் will execute your underlying runnable. Once runnable execute ஆகி முடித்தோடனே த்ரெட்டு வந்து திருப்பி பூலுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து த்ரெட் பூல்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா கேஷ்டு த்ரெட் பூல்னு க்ரியேட் பண்ணலாம். ஸோ கேஷ்டு த்ரெட் பூலுக்கு என்ன யூஸ்னால் கிரியேட்ஸ் a thread pool that creates new threads as and when needed but will reuse previously constructed threads when they are available and uses the provided thread factory to create a new threads when available. Fixed thread pool creates a thread pool that reuses the fixed number of threads operating off the shared unbound queues. இப்போ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூலில் நீங்கள் வந்து 10ன்னு சொன்னீங்கன்னா 10 தான் இருக்கும். அந்த 10 வச்சே ரீயூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். கேஷ்டு த்ரெட் பூலில் இப்போ வந்து நான் வந்து த்ரெட் சைஸ் நம்ம வந்து சொல்ல போகிறது இல்லைங்க. ஸோ ஆஸ் அண்ட் வென் வந்து த்ரெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா புது த்ரெட்டு க்ரியேட் பண்ணி அது உங்களை ரன்னபிளை எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த புது த்ரெட்டை க்ரியேட் பண்ணதை வந்து த்ரெட் பூலில் மெயின்டைன் பண்ணும். ஸோ தட் அடுத்த ரன்னபிள் ஏதாவது வந்ததுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் த்ரெட்ஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் 2 மெயின் மெத்தட். ஸோ அது தவிர நிறைய இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. ஷெடியூல் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஒர்க் ஸ்டீலிங் பூல்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபோர்க் ஜாயின் பூல் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஜாவா 8ல் அதை பற்றி படிப்போம். இந்த ஒர்க் ஸ்டீலிங் பூல் பற்றினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அண்ட் கேஷ் த்ரெட் பூல். டைரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம வந்து ப்ராசஸர்னு ஒரு ரன்னபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஐடி இருக்குது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கன்ஸ்ட்ரக்டரில் அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ரன் மெத்தடில் ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே லூப்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை மெயினில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? எக்ஸிக்யூட்டர்ஸில் நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி இங்கே வந்து த்ரெட் பூல் சைஸ் சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு த்ரெட் எவ்வளோ வேணும்? 2 வேணும், 4 வேணும், 5 வேணும், அந்த மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப்பில் 2 தடவை இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகுது. 2 ப்ராசஸர் க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸிக்யூட்டருக்குள்ளே சப்மிட்ன்ற மெத்தடில் கால் பண்ணுறோம். 2 ப்ராசஸர் க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸிக்யூட்டருக்குள்ளே சப்மிட்ன்ற மெத்தடில் இதை பாஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா இந்த 2 த்ரெட்டை வச்சு இந்த 2 ப்ராசஸரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். 2 ப்ராசஸரும் வந்து ரன்னபிள் இல்லையா? ஏன்னா உங்கள் ப்ராசஸர் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஸோ இந்த 2 த்ரெட்டை வச்சு இந்த 2 ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இங்கே ஷட் டவுன் கால் பண்ணுறோம். ஷட் டவுனுக்கு வந்து உடனே ஷட் டவுன்னா என்ன அர்த்தம்? அன்எக்ஸிக்யூட்டட் ரன்னபிள் எல்லாத்தையும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள இன்டர்னலாக வந்து எல்லாத்தையும் ரன் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் we will wait for termination. ஸோ டெர்மினேஷன் வந்து நம்ம வந்து அவாய்ட் டெர்மினேஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ
ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா டைம் அவுட் வந்து சொல்கிறோம், அதுக்கப்புறம் டைம் யூனிட் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு நாள், ஸோ டைம் அவுட் வந்து மேக்ஸிமம் டைம் டு வெயிட்டு, த யூனிட் ஆஃப் டைம் வந்து டைம் அவுட். ஸோ இது வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம். என்ன யூனிட்டு, இது செகண்ட்ஸா இல்லை மந்த்தா இல்லை வந்து டேவா, ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஒரு நாளைக்குள்ளே இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸிக்யூட் இன்ஃபேக்ட் 1 செகண்ட் 2 செகண்டில் இது முடிஞ்சிடும். பட் டைம் அவுட் நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இது வெளியில் வரவே வராது இல்லையா. ஸோ வெளியில் வராதுன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸிக்யூட்டர்லேருந்து வெளியில் வரவே வராது. ஏன்னா வந்து அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், அது ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து வெளியில் வர வைக்கிறதுனா இந்த டைம் அவுட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்லலாம் 10 செகண்டுக்குள்ளே என்னோடய எக்ஸிக்யூட்டர் வந்து முடிஞ்சிடணும். இப்போ நீங்கள் டேஸ்க்கு பதிலாக நீங்கள் செகண்டுன்னு கூட மாற்றிக்கலாம். டைம் யூனிட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ நானோ செகண்ட் வரையும் இருக்குது பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸு, நானோ செகண்டு, மினிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ போட்டு நீங்கள் இங்கே வந்து டைம் சொல்லிக்கலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து அது கம்ப்ளீட் ஆகி வெளியில் வந்துடணும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஹவு வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி த்ரெட்ஸ். இப்போ ஜாவா 5க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக த்ரெட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் எழுதுங்க. இதுதான் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆஸ் எ டெவலப்பர் இது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு பண்ணுறது. ஸோ இது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 போட்டிருக்கோம், 2 த்ரெட்டு போட்டிருக்கோம் இல்லையா. த்ரெட் பூல் 2 ப்ராசஸர் ரன் பண்ண சொல்கிறோம். ஸோ அது 2 ப்ராசஸர் ரன் பண்ணி அது வெளியில் வந்துடுச்சு. இங்கே வந்து டைம் நம்ம எதுவும் செட் பண்ணல. ஸோ ஆனால் அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம டைம் செட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஹவு வி ஆர் கோயிங் டு ரன் எ த்ரெட். இப்போது போன சாப்டரில் நம்ம பண்ண எக்ஸாம்பிளை வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது போன சாப்டரில் நம்ம பண்ண எக்ஸாம்பிள் தான் இது. மெயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மெயினில் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 வச்சு ரன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை 1 வச்சு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஒர்க்கர் பூலுன்ற ரன்னபிளை கால் பண்ணுறோம். அந்த ரன்னபிளை வந்து 2 தடவை ஃபார் லூப்பு 2 தடவை நம்ம பண்ணி 2 தடவை இந்த ஃபார் லூப் ரன் ஆகுது, 2 தடவை அந்த ஒர்க்கரை வந்து சப்மிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நான் 2 தடவை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். இது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், நம்ம வந்து 2 தடவை சப்மிட் பண்ணுறோம். இப்படி பண்ணாமல் 2 ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்டாக இப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகுன்னா 2 ஒர்க்கர் பூல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அந்த 2 ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே சப்மிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டு அவைட் டெர்மினேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம டைமை மெஷர் பண்ணி டைம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து விசிபிலிட்டி வராது, அதனால் இதை வெளியில் டிக்ளேர் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ இதை வந்து 2 த்ரெட்டை வச்சு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், 2 ஆப்ஜெக்டையும் சப்மிட் பண்ணுறோம். ஸோ எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2 செகண்ட் ஆயிருக்கு இதை ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து அப்படி கொடுத்துருக்கோம். இது வந்து போன எக்ஸாம்பிள் தான். 2 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், 2 அரே லிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ரன்னுன்ற மெத்தட்குள்ளே ப்ராசஸை கால் பண்ணுறோம். ப்ராசஸ்க்குள்ளே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 1000 தடவை கால் பண்ணுறோம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் சின்க்ரனைஸ் மெத்தட் கிடையாது, சின்க்ரனைஸ் பிளாக் போட்டிருக்கோம். ஸோ சின்க்ரனைஸ் பிளாக் ஆஃப் லாக் 1 த்ரெட்.ஸ்லீப் வந்து 1 மில்லி செகண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு ரேண்டம் நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஸ்டேஜ் 2வும் சின்க்ரனைஸ் ஆஃப் பிளாக் 2 சின்க்ரனைஸ் பண்ணிவிட்டு, சின்க்ரனைஸ் மெத்தட் கிடையாது இது. ஸோ லிஸ்ட்டு 2ல் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேஜ் 2வும் வந்து 1 மில்லி செகண்ட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இதை ரன் பண்ணுறது வந்து 1000 தடவை ரன் பண்ணுது இல்லையா. ஸோ 1000 தடவை இது ஒரு தடவை ரன் பண்ணோம், இது 1000 தடவை ரன் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து 2வது, இப்போ வந்து நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது உள்ள. 2வது ஆப்ஜெக்டோட டீட்டெயில் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது, முதல் ஆப்ஜெக்டோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ நம்ம இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்ட் அதை வந்து சப்மிட் மெத்தடில் கால் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அந்த ஒரு ஆப்ஜெக்டை 2 தடவை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் இது எக்ஸாம்பிள் தானே, நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இது
இப்போ இதையும் ரன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு டைம் வரும். ஸோ 2 செகண்ட்ஸ் தான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் த்ரெட் பூலில் வந்து நான் 1ன்னு ஆக்கிடுறேன். ஒரே ஒரு த்ரெட் தான் இருக்குது உள்ள. ஸோ ரன் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு த்ரெட் தான் இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள், 4 செகண்ட் ஆகுது. ரைட். இப்போ நான் இதை வந்து 2 த்ரெட் பூல் வழியாக நம்ம ரன் பண்ண 2 த்ரெட் பூல் வழியாக நம்ம ரன் பண்ணும்போது சீக்கிரம் ரன் பண்ணுது. அதுக்காக இப்போ 4 த்ரெட் பூல் வழியாக ரன் பண்ணால் சீக்கிரம் ரன் ஆகுமா பார்க்கலாம். நான் 6 போடுறேங்க. இப்போ 6 த்ரெட் இருக்குது உள்ள. சீக்கிரம் ரன் ஆகுமா? ஆகாது. அதே 2 செகண்ட் தான் வரும். ரீசன் என்னென்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கீங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி த்ரெட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டில் ரன் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீட்னஸ் வந்து இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. எல்லா த்ரெட்டும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மெத்தடை தான் கால் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த நம்பருக்கு மேலே இது ஜாஸ்தி, இது கம்மியாக வராது. ஸோ பை டிஃபால்ட் 2000 தடவை இது ரன் ஆகுது. அந்த 2000 தடவையும் இந்த ஸ்லீப் டைம் நம்ம வந்து போயே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதுவே 2 செகண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அந்த 41 மில்லி செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதை. சரியா? எய்தர் ஃபிக்ஸ் த்ரெட் பூல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷேர்டு கேஷ்டு த்ரெட் பூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதை தவிர மிச்ச வே ஆஃப் க்ரியேட்டிங் த்ரெட் பூல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ஷெடியூல்டு பூலும் இருக்குது, அப்புறம் வந்து ஒர்க் ஸ்டீலிங் பூலுன்னு ஒன்று இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸை பேஸ் பண்ணி த்ரெட் பூல்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த த்ரெட் பூல்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட ரன்னபிளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து த்ரெட் ஆல் அபவுட் தி அண்டர்லைங் த்ரெட் பூல். ஸோ சாப்டர் 44 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 45ல் வந்து நம்ம வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம், இந்த வெயிட் நோட்டிஃபை இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவும் பார்ட் ஆஃப் த்ரெட் தான். தேங்க்யூ.